லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினதின் நோக்கம், அனுப்பினதின் திட்டம் நிறைவேற்றும்படியாக அவர் இந்த உலகத்திலே கடந்து வந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அனுப்பினதின் நோக்கம் என்ன? இந்த உலகத்திலே அவர் சோதனைகளை படணும், பாடுகள் படணும், சிலுவை மரணத்தை அவர் உத்தரிக்க வேண்டும் என்று வேதம் முன்னதாக எழுதி வைத்திருக்கிறதை இயேசு கிறிஸ்து அறிந்தவராய் இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்தார். கடந்து வந்து சிலுவையின் மரண பரியந்தம் தான் கீழ்ப்படிந்தவராகி பிதாவினுடைய கரத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்த தேவன் பிதாவினுடைய கரத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகல மாம்சமான யாவருக்கும் ஜீவ சுவாசத்தை கொடுத்த தேவன் அவருடைய ஜீவனை நமக்காய் கொடுத்து இந்த உலகத்தில் நாம் ஜீவனோடு வாழும்படியாய் நம்மை வைத்திருக்கிறார் என்றால் நாம் அவருக்காய் ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். மனிதனுக்குள்ளே ஆவி, ஆத்துமா, சரீரம் காணப்படுகிறது. இந்த ஆவியை மண்ணுகான சரீரமாகி நமக்குள்ளே அவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதி நம்மை ஜீவ ஆத்மாக்களாய் மாற்றி இருக்கிறார். எதற்காக? இந்த உலகத்திலே நாம் அவருக்காய் வாழ வேண்டும், அவருக்காய் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை பிதாவினுடைய கரத்திலே அவர் முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷ ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஜீவனை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அந்த ஜீவனை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்றால் நம்முடைய ஜீவன் எப்பொழுது எடுபட்டு போகும் என்பது நமக்கு தெரியாது. மரணம் எப்போது வரும் என்பது நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய வருகை எப்பொழுது வரும் என்பது நமக்கு ஒருவருக்குமே தெரியாது. ஆனால் அந்த ஜீவனை பாதுகாக்க வேண்டும். அந்த ஜீவனை நாம் அவருடைய கரத்திலே பாதுகாப்பாய் நாம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்தார். அவர் நமக்காய் தம்முடைய ஜீவ சுவாசத்தை நம்முடைய நாசியிலே ஊதி நம்மை ஜீவனுள்ள மனிதர்களாய் வைத்திருக்கிறார் என்றால் நாம் அவருக்காய் ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி வரும்படியாய் நமக்கு முன்மாதிரி வைத்து போனார். நாம் சிலுவையை சுமந்து கொண்டு அவருக்கு பின் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவன் சீசனாய் இருக்க முடியும். சிலுவையை சுமக்காதவன் சீசன் அல்ல. சிலுவை சுமப்பது மாத்திரமல்ல, நான் கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறைப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். அவருடைய அடிச்சுவடை நாம் பின்பற்ற வேண்டுமானால் சிலுவையை சுமக்க வேண்டும். சிலுவை மாத்திரமல்ல, நாம் அவரோடு கூட சிலுவையில் அறைப்பட்ட அனுபவத்திற்குள்ளாய் நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் சொல்ல முடியும். பவுல் சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்காய் நித்திய ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆத்துமாவை, இந்த ஜீவனை நாம் பாதுகாக்க வேண்டும். விசுவாசத்தோடு பரிசுத்தமாய் பாதுகாக்கும் பொழுது நாம் அவர் வருகையிலே இல்லை நம்முடைய மரணத்திலே நாம் நம்முடைய ஜீவனை அவருடைய கரத்திலே முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லாசரு ஐசுருவான் சம்பவத்திலே பார்க்கின்ற பொழுது 2 பேரும் மரித்தார்கள். ஐசுருவான் பாதாளத்திலே வேதனைப்படுகிறான். ஆனால் இங்கே லாசருவை பார்க்கிறோம். தேவ தூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடுகிறார்கள். எவ்வளவு உன்னத பாக்கியம் பாருங்க. நம்முடைய மரணம் அப்படி இருக்குமே ஐயன், நம்முடைய ஆத்துமாவை நாம் பாதுகாத்துக் கொண்டிருப்போமானால் நாம் மரிக்கின்ற பொழுது நம் ஆத்துமாவை தேவ தூதர்கள் எடுத்து அவருடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் விடுவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஐசுவான் சம்பவத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவன் எனக்கு விளைநிலங்கள் விளைச்சல் களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கணும் என்று சொல்லி களஞ்சியத்தை இடித்து பெரிதாக்குகிறான். அவனை பார்த்தான் சொன்னார், மதிகேடனே, இன்று உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படும்,
நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மரணிக்கின்ற பொழுது நம்மோடு கூட ஒன்றும் வருவதில்லை. ஆஸ்தி வருவதில்லை, அந்தஸ்து வருவதில்லை, படிப்பு வருவதில்லை, நம்முடைய பட்டம் வருவதில்லை. நம்முடைய ஆத்துமா பரிசுத்தமா இருக்குமே ஆயின் அது மட்டுமே அவரோடு கூட அவர் சந்நிதியிலே போய் சேரும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமா எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய ஆத்துமா எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஸ்தேவானுடைய வாழ்க்கை நாம் பார்க்கின்ற பொழுது கல்லெறிகின்றார்கள். கல்லெறிகின்ற சமயத்திலே நான் கிறிஸ்துவுக்காய் மரிக்கப் போகிறேன் என்பதை அறிந்து அவன் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான். வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். தேவனுடைய மகிமையை பார்க்கிறான். பிதாவானவர் இருக்கிறதை பார்க்கிறான். இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று வரவேற்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிதா இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை அவருடைய கரத்திலே கொடுக்கிறான். உன்னத பாக்கியத்தை பாருங்க. நாம் அந்த விதமாய் கிறிஸ்துவுக்காய் மரிப்போமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பார்சத்தில் நின்று நம்மளை வரவேற்று நம்மளை பார்த்து சொல்வார், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லி. யாம் அத்தனை உன்னத பாக்கியத்தை, அந்த ஆனந்த பாக்கியத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் நாம் நம்முடைய ஆவியை நாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. இந்த தீபம் அணைந்து போகுவதற்கு இடம் கொடுக்க கூடாது. அந்த தீபமாகிய அந்த ஆவியை நாம் அவருடைய சமூகத்திலே கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். உங்களுக்காய் எனக்காய் தன்னுடைய ஜீவனை பிதாவினுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எப்படி ஒப்பு கொடுத்தார் என்ற ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். முதலாவதாக இயேசு கிறிஸ்து தன்னை பிதாவுக்கு பலியாய் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். பலியாக ஒப்பு கொடுத்த தேவன். இந்த உலகத்திலே ஒருவன் பாவம் செய்யும் பொழுது பாவத்துக்கு நிவாரணமாய் பலி செலுத்தும்படி பழையற்பாடு காலத்திலே செல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும். அப்பொழுது பலி செலுத்தும் பொழுது அந்த பலியின் நிமித்தமாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் அது அவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தக்கூடாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நம் எல்லாருக்காகவும் நமக்காக அவர் தன்னைத்தானே பலியாய் கொடுத்தார். இனி பாவத்துக்காய் செலுத்தப்பட வேண்டிய பலி வேறொன்றும் இல்லை. தன்னைத்தானே அவர் பலியாய் செலுத்தினபடியினால் அந்த பலியின் நிமித்தமாய் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஏனென்றால் அவர் தன்னையே பலியாய் கொடுத்த தேவன். சிலுவையிலே தன்னை பலியாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த தேவன். தன்னை பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்தார். குற்ற நிவாரண பலியாய் ஒப்பு கொடுத்தார். உங்களுடைய குற்றங்களையும் அவர் தன் மேலே ஏற்றுக்கொண்டு குற்ற நிவாரண பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை சொல்லுகிறார், ஐயோ, குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் நான் பாவம் செய்தனே என்று சொல்லி 30 வெள்ளிக்காசுக்காய் ஆசைப்பட்டு குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி அவன் கலங்குகிறதை பார்க்கிறோம். பிலாத்து கூட உம்மிடத்திலே இயேசுவாகிய மனுஷகுமாரனிடத்திலே யாதொரு குற்றமும் இல்லை, மரணத்துக்கு ஏதுவான குற்றம் அவர் ஒன்றும் செய்யவில்லையே என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் குற்றம் இல்லாத தேவன், அவர் பழுதற்ற தேவன், அவர் மாசற்றவர், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். உங்களுக்காய் எனக்காய் எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் அவர் தன் மேலே ஏற்றுக்கொண்டு தன்னை பலியாய் கொடுத்தார். என்னிலே பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? ஆமென். யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று கேட்டவர் ஒரு குற்றமும் அறியாத தேவன் தன்னை பிதாவினுடைய கரத்திலே பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் தெரியுமா, நீங்களும் நானும் குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாய் என் தேவனுடைய சன்னிதானத்திலே காணப்படும்படியாய் அவர் தன்னைத்தானே பலியாய் ஒப்பு கொடுத்தார். தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்த தேவன். இரண்டாவதாக ரோமர் 4:25, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார்.
இரண்டாவதாக அவர் பாவங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒரு பாவமும் அறியாதவர், அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை, அவரிடத்தில் பாவம் காணப்படவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை இல்லை, கொடுமை இல்லை. நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையின் மேலே சுமந்தார். பாவங்களுக்கு ஒரு நிவிர்த்தி உண்டாக்கும்படியாய், பாவங்களிலே வாழுகிற மனிதர்களுக்கு இரட்சிப்பை கொடுக்கும்படியாய், பாவிகளை இரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்த தேவன், நம்முடைய பாவங்களை அவர் தன்னுடைய சரீரத்திலே சிலுவையின் மேலே சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமாய் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய காயங்களின் நிமித்தமாய் அவர், நம்முடைய மீறுதலின் நிமித்தமாக அவர் காயப்பட்டார். ஏன்? சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு நித்திய இரட்சிப்பை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. உங்களையும் என்னையும் இரட்சிக்க அவர் தன்னுடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். ஏனென்றால் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நாம் ஒரு பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட வேண்டுமானால் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய சொந்த இரத்தத்தை நமக்காய் சிந்தினார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் பாவ மாம்சம் சாயல் ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது. பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பி அவருடைய சரீரத்திலே மாம்சத்தை பாவத்துக்கு ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்காய் எனக்காய் நாம் பட வேண்டிய ஆக்கினையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து வெற்றி சிறந்தவராய், பிதாவே உம்முடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்த தேவன், பாவங்களுக்காய் தன்னை ஒப்பு கொடுத்த தேவன். மூன்றாவதாக லூக்கா 22 அதிகாரம் 42 வசனம். பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். மூன்றாவதாக பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். பலியாய் ஒப்பு கொடுத்தார். பாவங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். மூன்றாவதாக பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும். பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று சொல்லி பிதாவின் சித்தத்துக்கு சிலுவையின் மரண பரியந்தம், கடைசி பரியந்தம் தன்னை தாழ்த்தி பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். பிதாவின் சித்தம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். ஒருவராகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் சித்தம் அல்ல என்று சொன்னவர், பரமண்டலத்திலே அவருடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு கடந்து வந்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்த தேவன். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார், தன்னை பாவங்களுக்காய் ஒப்பு கொடுத்தா, பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா. நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். இந்த நாளிலும் நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 12 அதிகாரம் 1 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நமக்காய் தன்னை ஒப்பு கொடுத்த தேவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? நம்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். சிலுவை பாடுகளை தியானிக்கிற நாம் இந்த நாட்களிலே, ஆண்டவரே நீர் எனக்காய் மரித்தீர், நீர் எனக்காய் நீர் பாடுபட்டீர், எனக்காய் ஜீவனை கொடுத்தீர், நான் விசுவாசிக்கிறேன். எனக்காய் ஜீவனை கொடுத்தீரே அப்பா, நான் என்னையே உமக்கு தருகிறேன், என்னையே நான் உமக்கு கொடுக்கிறேன், என்னையே நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று ஒரு அர்ப்பணிப்போடு நாம் அவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பா. நம்ம ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பிதாவினுடைய கரத்திலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.